அதுக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் வாட்டர், ஒயிட் சிமெண்ட் அண்ட் எம்டி டப்பா, அப்புறம் ஒரு மோல்டு. உங்களுக்கு என்ன கடவுள் பிடிக்குமோ இல்லை உங்ககிட்ட என்ன கடவுள் இருக்காரோ அந்த கடவுளோட மோல்டு எடுத்துக்கோங்க. அண்ட் அந்த மோல்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த வாட்டர் வேப்பர் ஆனதுக்கப்புறம் அது கேப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, மைனூட் டிசைன்ஸ் எல்லாம் அங்கே இருக்கும். அதை டஸ்டெல்லாம் இல்லாமல் அதை கிளியர் பண்ணிவிடுங்க. இல்லைனா அந்த டிசைன்ஸ் எல்லாம் பபிள்ஸ் மாதிரி அப்புறம் நல்லா வராது. ஸோ அந்த டஸ்டெல்லாம் கிளியர் பண்ணி ஸ்மூத் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம மிக்சிங் தொடங்கலாம். கொஞ்சமாக வாட்டர், ஏன்னா ஃபஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு ஒயிட் சிமெண்ட் போட்டால் தான் அந்த கிளம்பினஸ் வராமல் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கட்டி கட்டியாயிரும். அதிகமாக தண்ணி எடுத்துட்டேன்னா ஊற்றிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட், இன்னும் கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட், இன்னும் கொஞ்சம் ஒயிட் சிமெண்ட். ஏன்னா வாட்டருக்கு வந்து டபுள் த அமௌண்ட் ஆஃப் ஒயிட் சிமெண்ட் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா எவ்வளோ போட்டாலும் மிக்சிங்கு. ஃபஸ்ட்டு மிக்சிங் எனக்கு தப்பாகிடுச்சுங்க. இதுதான் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். அந்த பக்கத்தில் இருக்க ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் பண்ண மிஸ்டேக் தான். அதெல்லாம் எல்லாம் உடஞ்சி போச்சு. எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த மிக்சிங்கை வந்து நம்ம கணபதியில் ஆட் பண்ணும்போது அந்த கேப்ஸ் எல்லாம் நல்லா ஃபுல்லாக ஃபில் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அந்த ஸ்பூன் வச்சு டேப் பண்ணி விடணும். எல்லா கேப்லேயும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஸோ எப்போவுமே ஒயிட் சிமெண்ட்டில் வந்து வாட்டர் 1:2 and 2 வந்து இந்த ஒயிட் சிமெண்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே நான் இப்படி பண்ணாலும் எனக்கு சில கிராக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் இப்படி தான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட் 2 வாட்டி தப்பாக போச்சு, அதுதான் உடஞ்சி போச்சுல. ஸோ தேர்ட் டைம் பண்ணும்போது நான் அந்த மாதிரி நல்லா திக்காக பண்ணேன். ஸோ திக்காக பண்ணி அப்ளை பண்ணேன். நல்லா டேப் பண்ணி விடுங்க. அப்போ தான் எல்லா கேப்பில் அந்த ஒயிட் சிமெண்ட் வந்து போய் பைண்ட் ஆகும். ஸோ இந்த மோல்டுக்கு வந்து நீங்கள் ஆயில் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லைங்க. மோல்டு இது வந்து ஒரு செட்டில்மெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அது தானாகவே விட்டு வந்துடும். ஸோ கொஞ்சம் இதை டேப் பண்ணி கொடுக்கறது எதுக்குன்னா அந்த கேப்ஸ்லலாம் ஏர் பபிள்ஸ் இருந்தால், குட்டி குட்டி ஏர் பபிள்ஸ் இருந்தால் அது மேலே வந்துடும். வருது பார்த்திங்களா அங்கங்கே திட்டு பசங்க. இந்த மாதிரி தான் கொஞ்சம் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும். அதெல்லாம் கண்டுக்க வேணாம். அப்புறம் வந்துடுச்சு பார்த்திங்களா, இந்த மாதிரி தான் அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஸோ அந்த சைடில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் இந்த மாதிரி பிளைடோ இல்லைன்னா இந்த மாதிரி கத்தியோ பார்த்து ஹேண்டில் பண்ணணும். கை காலெல்லாம் வெட்டிக்கக்கூடாது, சரிங்களா? ஸோ நீங்கள் இப்படியும் கட் பண்ணலாம். அப்படி இல்லைங்க உங்ககிட்ட இந்த சாண்ட் பேப்பர் இருந்ததுன்னா அது வச்சும் பண்ணலாம். சாண்ட் பேப்பர் வச்சு பண்ணால் இன்னும் ஸ்மூத் ஆகும். அந்த மாதிரி சின்ன சின்ன கேப்ஸ் எல்லாம் வேணும்னா பிளைட் வச்சு பண்ணால் நல்லா கிளியராக வந்துடும். இந்த மாதிரி கீழே எதுவும் விரிக்காமல் பண்ண வேணாம். அடியில் ஏதோ பேப்பர்லாம் விரித்து பண்ணுங்கள். எல்லாம் நான் பேப்பர்லாம் விரிச்சா பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக இப்படி ராவாக பண்ணிவிட்டு ஸோ அவுட்புட் இப்படி தான் இருக்கும். அடியில் குச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அது வந்து இதில் குத்தி வைக்கிறதுக்கு தான். அதே மாதிரி ஒயிட் சிமெண்ட் அதே கன்சிஸ்டன்சியில் போட்டு அந்த உடச்சி போன ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு அங்கங்கே ஒட்டி வச்சுட்டேன். ஸோ இதுக்கு வந்து ப்ரைமரி கலராக நான் ஃபஸ்ட்டு பிளாக் எல்லாம் ஃபுல் பிளாக் கொடுத்துருவேன். பிளாக்கே டபுள் கோட் கொடுத்துருங்க. ஒரு வாட்டி ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் பிளாக். அக்ரிலிக் கலர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன் நான். அக்ரிலிக் ரொம்ப ஸ்பீடாக ட்ரை ஆயிரும் இல்லையா. பக்கத்தில் ஸ்ப்ரே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரே அடிச்சுட்டு அப்போ வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். அப்போது பெயிண்ட் பண்ணால் கொஞ்சம் பெயிண்ட் யூஸ் பண்ணால் போதும், இல்லைன்னா நிறையா பெயிண்ட் யூஸ் பண்ண வேண்டியது. ஸோ டபுள் கோட் பிளாக் கொடுத்ததுக்கப்புறம் மெட்டாலிக் கோல்டு கலர் இருக்கு இல்லையா, அது வந்து கணபதி அந்த உருவத்துக்கு மட்டும் அந்த கலர் கொடுத்துருக்கேன். அது மாதிரி கீழே வந்து கொஞ்சம் க்ரீனிஷ் பிளாக் அந்த மாதிரி க்ரீன் கலர் அக்ரலிக் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் என்கிட்ட ரிசைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக ட்ரை பண்ணேன். சிலதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. அதை வச்சு புல்லெல்லாம் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் அவ்வளோ
அவ்வளோ நல்லா இல்லை. பட் சரி ஏதாவது டெக்கரேஷன் பண்ணுமே அப்படின்றதுக்காக சில ஒர்க்கெல்லாம் அப்படியே பண்ணி வச்சுருக்கேன். இருக்கிற ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு அங்கங்கே ஒட்டி வச்சுருக்கேன். கணபதிக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். முழு மனசோட பண்ண கடவுள் எல்லாத்தையும் ஏற்றுக்குவாங்க. பார்த்தீங்களா, இது வந்து நான் குழந்தைங்க விளையாடுற க்ளே இருக்கும் இல்லையா, அதை வச்சு நான் கொஞ்சம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஃப்ளவர் ட்ரை பண்ணி வச்சுருந்தேன். அதை எடுத்து கணபதி கிரீடத்தின் மேல் ஒட்ட வச்சாச்சு. இதுவும் நல்லா இருக்குல்ல, நான் தான் பண்ணேன். சரி, இந்த ஃப்ளவர்ஸ் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோ பண்ணுறேன். நல்லா கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பண்ணுறேன். இது எனக்கு அவ்வளவோ சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஆனால் கணபதிக்கு வச்சதுக்கப்புறம் நல்லா அழகாக இருக்கார் பார்க்க. இதுதான் இங்கே என் ஃபைனல் டச். அழகாக இருக்காரா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.